NPTEL கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் அஃபிஷியல் வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். onlinecourses.nptel.ac.in இதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இப்போது ஸ்வயம்னுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் டாப் கார்னரில் பாருங்கள் சைன்இன் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் சைன்இன் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்த உடனே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ லோட் ஆகுது. இதில் நான் என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை சூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ லோட் ஆகுது. மெயில் ஐடி சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்போது சைன்இன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் லோடிங், ஓகேங்களா. மெயில் ஐடி கொடுக்கவும் சைன்இன் ஆகிட்டு இருக்குது. வெரிஃபைங் ஆன்கோயிங், வெரிஃபிகேஷன் ஆன்கோயிங். ஓகே, சைன்இன் ஆகிடுச்சு. இதில் டாப்பில் கவனிங்க, என்னுடைய நேம் OES அவனுடைய ஷார்ட் ஃபார்ம் யூனிஸ் வந்து மெயில் ஐடி கொடுக்க போய் இதில் இப்போ நான் பண்ண போகிற கோர்ஸு பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஸோ அதை வந்து இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணி சர்ச் கொடுங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ண விரும்பலையோ அந்த கோர்ஸ் டைட்டில் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ லோடிங். இப்போ கீழே பாருங்கள், பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ். நான் சர்ச் பண்ண நேமில் உள்ள கோர்ஸு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ACT அப்லோட அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பாருங்கள் ஜாயின் த கோர்ஸ். ஸோ பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் கோர்ஸ் பட்டன் பிளிங்க் ஆகுது. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவும் இப்போ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்கும். நேம், ஜெண்டர், மெயில், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் டிஸ்ட்ரிக்கு, தென் மாஸ்டர் டிகிரி, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணனால ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் இது எல்லாமே புதுசாக ஃபில் பண்ணணும். ஸோ வந்து நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். ஸோ நான் போஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறேன். நீங்கள் லாஸ்ட்டாக என்ன முடிச்சிங்களோ அதை கொடுங்க. UG முடிச்சிங்கன்னா UG கொடுங்க. அகாடமிக்கு நான் வந்து சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் கொடுத்துருக்கேன். சைன் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு 2 செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடலாம் இப்போ ஒரு 4 கேள்வி கேட்கும். முதல் விஷயம், இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் எது ஆப்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது முதல் கேள்வி. ரெண்டாவது, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இதில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுத்து டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. மூணாவது கேள்வி, ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் டு என்கேஜ் வித் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ டைம் அலோகேட் பண்ணிங்க வாரத்தில், அதை கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக கோர்ஸ் முடிப்பீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது லோட் ஆகுது. அந்த கோர்ஸ்க்கான டேஷ்போர்டு. ஸோ இதுதான் வந்து அந்த கோர்ஸ்க்கான டேஷ்போர்டு. மேலேயும் கவனிச்சு பாருங்கள், நான் கொடுத்த மெயில் ஐடி வேண்டிய மெயில் ஐடிக்கு வெல்கம் டு NPTEL ஆன்லைன் கோர்ஸ் வந்துடும். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதான் டேஷ்போர்டு. இல்லை லெஃப்ட் டாப்பில் 3 லைன் கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ண டீட்டெயில் வரும். ஸோ வீக் 0 அண்ட் வீக் 1 அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. வீக் 0 வந்து அசஸ்மெண்ட்டுக்கு மார்க் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. வீக் 1 மட்டும்தான். அது கீழே இன்ட்ரோடக்ஷன், ஆப்ரேட்டர், செட்டப் கைடு எல்லாமே இருக்குது. ஸோ அது கீழே இது வீடியோ. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கணும். ஒன்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா குவிஸ்ன்னு இருக்குது பாருங்கள். குவிஸ் வீக் 1 அசைன்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அசைன்மெண்ட். இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீக்குக்கான அசைன்மெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும். இதுதான் இன்டர்னல் ஸ்கோராக கால்குலேட் பண்ணப்படும். ஸோ 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எது சரியோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இது லாஸ்ட் டேட் கவனிச்சு பாருங்கள். டியூ டேட் அசைன்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, August 5, 2026. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் எத்தனை டைம் வேணால் ஆன்சரை மாற்றி கொடுத்துக்கலாம். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி எத்தனை டைம் வேணால் நீங்கள் அசைன்மெண்ட்டு ஆன்சரை மாற்றி சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து வீக் 1. கீழே டவுன்லோட் வீடியோ தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்ஸு தேவையான புக்ஸு அதில் கொடுத்து அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ட் அவங்க எடுக்கிற கண்டென்ட்டை நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த லெஃப்ட் செட்டிங்ஸில் அவைலபிளாக இருக்குது. தென் ரைட்டில் OESன்னு இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பார்த்துக்கிடலாம். மை கோர்சஸ், நீங்கள் மோர் தென் 1 கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். என்னென்ன பண்ணியிருக்கீங்க, பண்ண போகிறீங்க, அதை என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை மை கோர்சஸில் பார்த்துக்கிடலாம். சர்டிஃபிகேஷன்ஸ், நீங்கள் இதுவரை எவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதை மை சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் பார்த்துக்கிடலாம். ஃபைனலாக எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சைன் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ திரும்ப லாகின் பண்ணோன்னா உங்கள் மெயிலுக்கு அவங்க கோர்ஸ் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அது வழியாக நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். கூடுதலாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் வரும். அந்த எக்ஸல் ஷீட்டில் ஜூலை டு டிசம்பர் 2026 NPTEL கோர்சஸ் என்னென்ன இருக்குதோ கோர்ஸ் லிஸ்ட்டு, அதோட அப்ளை பண்ணுற லிங்க்கும் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.